எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தரப்பு அப்படின்றது இந்த பிளவுக்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? ஆனால் இப்போ இந்த 11 தோல்விக்கு பிறகு அதிமுக எப்படி ஆயிருக்குன்னா மெலிஞ்சி ஒரு விதமான ஒரு நலிஞ்சி போயிருக்கு. ஜெயலலிதாவையே இயக்கிய சசிகலான்னு பேர் எடுத்த சசிகலா இன்னைக்கு அதிமுகவில் இல்லை. இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது வந்து காலி இடங்கள்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ மறு தேர்தல் நடக்குது. இவங்க எல்லாம் வந்து மறுபடியும் தாவேக சார்பில் இருந்து போட்டிடுவாங்களா இல்ல ரூட் கிளியர்? தாவேக ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக எடுத்து வைக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டம் ஒருத்தர் மேல பாயிர பட்சத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? Chennai Silks in Mega Summer Sale. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்த அன்னையிலிருந்தே அரசியல்ல பல மாற்றங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில ஆட்சி மாற்றமும் ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக என்ற ஒரு கட்சி அரசியல் வட்டாரத்துல தற்பொழுது மிகுந்த ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. இது பற்றியெல்லாம் பேசலாம். நம்முடைய அரங்கிற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று செல்லலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சட்டப்பேரவை முடிவுகள்லாம் வந்த அன்னையிலிருந்தே அதிமுகல ஒரு பெரிய சலசலப்பு எழுந்திருக்கிறது. அதிமுக இரு பிரிவா பிரிந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தரப்பு அப்படின்றது இந்த பிளவுக்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? அதிமுகவில் பிளவுக்கு காரணம் நம்ம ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், முழு முதல் காரணம். அது எப்போத்துல இருந்தால் 2017 அந்த கூவத்தூர் கூத்துகள்லாம் நடந்தது. ஏன் நடந்ததுன்னா முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்தார் சசிகலா ஆதரவோடு. அப்புறம் சசிகலாவுக்கு முதலமைச்சராகிற எண்ணம் வந்தது. அதனால் முதலமைச்சர் பதவியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதாங்க. பன்னீர்செல்வம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு ஜெயலலிதா சமாதியில் போய் தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. இந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளராகவும் சசிகலா ஏற்றுக்கிட்டாங்க. முதலமைச்சராக ஏற்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. சசிகலாவை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு கவர்னர் அழைக்கிறதுக்கு தாமதமாச்சு. அப்போ இவங்களால் முடியலை. மேலிடத்துலேருந்து என்ன யாருடைய பிடியில் இருந்தாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க சசிகலாவை அழைக்காத பட்சத்தில் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினதுனால இப்போ இருக்கிற ஆட்களில் ஒருத்தரை முதலமைச்சராக்கணும் சசிகலா ஆதரவோட. பிளவுங்கிறது அப்பத்திலிருந்தே அங்கே ஆரம்பித்த பிளவு அவர் எப்படி அந்த பதவி பெற்றாருன்னு அடிக்கடி நம்ம இதிலெல்லாம் பார்க்கணும், தவழ்ந்து சென்று. அதுபோல் அந்த பிளவு 10 தோல்வி பழனிசாமிங்கிற வரைக்கும் வந்தது. 2017 அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்னு இப்படி எல்லா தேர்தல்கள்லையும் 10 தோல்வி பழனிசாமி. இப்போ நடந்த சட்டசபை தேர்தலோடு சேர்த்து 11 தோல்வியாக மக்கள் அவருக்கு பரிசளிச்சிருக்காங்க. இதுதான் நிலவரம். இது காரணம். ஆனால் இப்போ இந்த 11 தோல்விக்கு பிறகு அதிமுக எப்படி ஆயிருக்குன்னா மெலிஞ்சி ஒரு விதமான ஒரு நலிஞ்சி போயிருக்கு. காரணம் அதிமுகவினுடைய இரும்பு பெண்மணியாக இருந்த சசிகலா, ஜெயலலிதாவையே இயக்கிய சசிகலான்னு பேர் எடுத்த சசிகலா இன்றைக்கி அதிமுகவில் இல்லை. டிடிவி தினகரன் அதிமுகவில் இல்லை. டிடிவி தினகரங்கிட்டெல்லாம் அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் கைகட்டி சேவகம் செய்த ஆட்கள். இன்றைக்கி அவங்க இல்லை. பன்னீர்செல்வம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் இல்லை. இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இல்லாமல் போயிட்டாங்க. இவ்வளோத்துக்கு காரணம் அவங்கள களை எடுக்கிறேன் அல்லது கண்டிக்கிறேங்கிற பேரில் எடப்பாடி செய்த நிறைய முடிவுகள் தான் அவருக்கே வந்து விடிஞ்சிருக்கு. அது நம்ம தனவால் முன்னாள் சபாநாயகர் கூட சொல்லியிருந்தார், முதல்ல ஆடுனாங்க இப்போ அனுபவிக்கிறாருன்னு. அந்த மாதிரி இந்த சரிவுக்கும் இந்த பிளவுக்கும் முற்றிலும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இன்றைக்கி அதை வந்து அவர் தவிர்க்க முடியாது. இப்போ இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூடவே இருந்து ஆட்சியில் 4 வருஷம் இருந்தவங்க யாரெல்லாம், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அவங்கள ஒட்டின எல்லாருமே இன்றைக்கி திடீர்னு அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. சட்டசபையில் கட்சி தலைவராக எஸ்பி வேலுமணியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கொறடாவா விஜயபாஸ்கர் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. தோல்வியோட விரக்தி தான் அது காரணமோ எதிர்த்து நிற்கிறதுக்கான காரணம்? இல்லை, அப்படின்னா ஒரு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி
ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்டு தலை நிமிர்த்தப்பட்ட கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்காருன்னா அவர் சொல்லதை கேட்கணும். ஆனால் கேட்கலன்னா என்ன காரணம்? அவருக்கான மரியாதை இல்லை. அப்போ அவருக்கே தன்னைத்தானே குழி தோண்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த வகையில் இப்போ அவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே. தோளோடு தோள் நின்று இத்தனை பேருமே 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் தனியாக போகிறாங்க. அப்போவே அவருடைய தோல்வி இன்னும் பாதாளத்துக்கு போகிறது தானே காரணம், அவருடைய நிலைமை. அதுதான் அவர் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி அதுலேயுமே 3 பேர் எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டாங்க. எஸ்பி வேலுமணி பக்கம் போனவங்க. அதில் எஸ்பி வேலுமணிக்கும் போன 5 எம்எல்ஏக்கள் திடீர்னு திரும்ப. ஆமாம், இப்படியான குளறுபடிகள் நிறைஞ்ச ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வேறு விதமான சூழ்நிலை. ஒன்று அதிமுக திமுகங்கிறத மையப்படுத்தி வந்த அரசியலில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை விஜய் முன்னெடுத்து அவரும் நினச்ச மாதிரி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டார். இப்போ அதை தாண்டி இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இனி போக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் எந்த அணியில் போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுகவினர் சொல்லும்போது இந்த பிரிவுக்கு அப்புறமா அவங்க செய்தியாளரிடம் தெரிவித்த பல கருத்துக்கள் என்னவா இருந்துச்சுன்னா, அதிமுகவை நாங்கள் பிளவுபடுத்தல, எங்களோட கோரிக்கை என்னன்னா பொதுக்குழுவை கூட்டுங்க, இந்த தோல்விக்கெல்லாம் காரணத்தை பற்றி நம்ம ஆலோசிப்போம், அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் பிரிஞ்சு அவங்களோட தரப்புல இருந்து ராஜினாமாலாம் செய்யறது இது பிளவுக்கான முன்னோட்டமாக தானே அது பார்க்கப்படுது. நிச்சயமா. ஒன்று பொதுக்குழு கூட்டணும்னா அவங்களோட இருந்து தான் அதை சாதிச்சிருக்க வேண்டியிருக்கும். அவரை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சட்டசபை கட்சி தலைவராக வேண்டாம்னு சொன்ன பிறகு இது கருத்து வேறுபாடு தான், பிளவு இல்லைன்னு எப்போ சொல்கிறாரு? தாவேக அமைச்சரவையில் அந்த அணியினருக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த சுருதி இறங்குதுங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல ஸ்டெடியாக இருந்திருக்கணும். முதல்ல இப்போ அதில் ஒரு மாவட்ட செயலாளர் வேணுகோபாலும் அவர் முன்னாள் எம்பி கூட கனத்த அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும், கனத்த இதயத்தோடு வெளியேறதவங்காரு. இது என்ன நிலைப்பாடுன்னு தெரில. ஒன்றா இருக்கணும்னா அவரும் தானே இருக்கணும். அவர் கனத்த இதயத்தோட வெளியேறுவாராம். அதிமுக ஒருங்கிணைஞ்சு இருக்கணுமா? இப்படியான கூத்துக்கள்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் இனிமே அது ஒட்டுமா சேருமாங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமாவை அறிவிச்சிருக்காங்க. அந்த சபாநாயகருமே ஏற்றிருக்கிறாரு. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதிமுகவிட இந்த ராஜினாமாவை நீங்க ஏற்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னும் கொறடா அறிவிக்கப்படவில்லை, சட்டப்பேரவை தலைவரும் அறிவிக்கப்படவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கிறது? நீங்க கேட்டீங்க, ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டது சரிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரியெல்லாம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்திருக்கு. சபாநாயகர் தனிப்பட்ட முறையில் அதை அறிவிக்கலாம். ஆமாம், ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ தன் சுய நினைவோடு கைப்பட எழுதி கொடுத்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு பற்றி எந்த தடங்களும் இல்லை. அதைத்தான் அவங்க செய்திருக்காங்க. அந்த வகையில் இசைக்கு சுப்பையா இந்த டைப் அடித்து கொண்டு தட்டச்சு செய்து கொண்டு கொடுத்ததுனால வேண்டாம், நீங்கள் திருப்பி கைப்பட எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அதனால் நான் ராஜினாமா பண்ணலாம் சொல்லலை. அதே வேகத்தில் வெளியே போய் கைப்பட எழுதிட்டு கொண்டு அதை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்காரு. தான் ராஜினாமா செய்யணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அப்படி உறுதியாக தெளிவாக இருக்கும்போது அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதில் எந்த சிக்கலும் வராது. அதான் உடனே ஏற்று சட்டசபை செயலாளர் அதை அறிவிச்சிட்டாங்க. 3 பேர் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தொகுதி காலி அப்படின்ட்டாங்க. அதில் சட்ட சிக்கல் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த வகையில் தான் அவங்களும் ஆராய்ந்து பார்த்து இந்த முடிவை எடுத்திருக்காங்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி எழுது என்னன்னா, இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அது காலி இடங்கள்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ மறு தேர்தல் நடக்குது. இவங்கெல்லாம் மறுபடியும் தாவேக சார்பில் இருந்து போட்டிடுவாங்களா, இல்லை அல்லது அதே தொகுதியில தாவேக வேட்பாளர்கள் நின்றுப்பாங்க, அவங்கள நிறுத்துவாங்களா? இவங்க இப்போ தாவேகாவில் இணையும் பட்சத்தில் இவங்க தான் வேட்பாளர் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அந்த உறுதியின் பேரில் தான் அவங்க ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் தான் வேட்பாளர், ஆனால் வெற்றி பெறுவார்களா என்பது மக்களுக்கு கையில் இருக்குதுங்க. அந்த ஆட்சி 6 மாதத்துக்கு இடையில் இடைத்தேர்தல் வரும்போது இந்த ஆட்சியினுடைய நீக்கு போக்கு எப்படி இருக்குது, அந்த மார்க் எவ்வளோ வாங்குதாங்க மதிப்பெண்கள், திரும்ப உள்ள அந்த கால சூழ்நிலையை பொறுத்தது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதா, பாலியல் குற்றங்கள்லாம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பிரச்சனைகளால் விஜயின் பெயருக்கு களங்கம் ஏற்படுமா, அதனால் எதிர்த்து வாக்களிப்பார்களா,
அந்த ஜெயலலிதா பீரியடில் தான் அந்த இடைத்தேர்தல்லாம் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். கலைஞர் பீரியடில் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படி தான் ஆச்சுது. இடைத்தேர்தலில் நம்ம ஆளுங்கட்சி எல்லா பலங்களும் இருக்குது அப்படின்னு அந்த திருமங்கலம் ஃபார்முலாலாம் கலைஞர் பீரியட்லலாம் கொண்டு வந்து அந்த இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிற ஒரு இதில் இருந்தது. அதையுமே சமீபத்தில் அந்த கூவத்தூரில் பிரச்சனை ஆனதுனால பதவி இழந்தவங்களில் கொஞ்சம் பேர் தான் ஜெயித்தாங்க திமுகவில், கொஞ்சம் பேர் அண்ணா திமுகவில் ஜெயித்தாங்க. ஆனால் அதே மாதிரி வரும்போது இவங்க 4 பேர் இல்லை, இன்னும் நம்ம சொன்னபடி ஏற்கனவே இன்னும் 4 பேர் வந்தாலும் அவங்க ராஜினாமா பண்ணுவாங்க. அதுக்கான இடைத்தேர்தல் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஜெயித்தால் விஜய் கட்சி தனி மெஜாரிட்டியில் வரும். அவங்க அதை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கல தப்பும் இல்லை. ஏன்னா கூட்டணி மந்திரி சபை அதுலேயும் களங்கம் வர போகிறதில்ல. நாளைக்கு அவங்க கூட்டணி கட்சியினர் ஏதாவது மாற்று கருத்து அல்லது மனஸ்தாபம் ஏற்பட்டு வெளியேறின போது சந்தர்ப்பம் வந்தால் இவங்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள தாவைக்காவிலேயே விசில் சின்னத்தில்னு ஜெயிக்கும்போது அந்த 118ங்கிற எண்ணிக்கையை தாண்டவும் செய்யலாம், அதே எண்ணிக்கையில் கூட தொடரவும் செய்யலாம். அதை மனசில் வச்சு கூட அவங்க இப்போ காய்களை நகர்த்தலாம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் தங்கள் மீது வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தினால தான் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆமாம், இருக்கலாம் இல்லையா? அவங்க தன்னுடைய பாதுகாப்பை தானே நினைப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் ஒருவேளை வந்தால், இதுக்கு நமக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பெரிய அளவில் எனக்கு ஞாபகம் இல்லை. அது சட்டசபை சபாநாயகர் முடிவெடுக்கிறது தான் முதல் இது. அடுத்தது தான் சட்ட சிக்கல்கள். அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அது எப்படியும் நடக்கலாம். அது பதவியேற்பு தப்பு, பதவி இழந்தது தப்பு, இப்படின்னு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் இப்போதைக்கு ரூட் கிளியர் தாவக்க ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக எடுத்து வைக்கிறது. இவங்க பரபரப்பு என்ன அவசரம்காங்க, அப்படிலாம் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புதாங்க. அவசரம்லாம் இல்லை, அந்த அடுத்த ஸ்டெப் அதுதானே. அப்போ உங்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அது ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிறது அவங்க ஆங்கிளில் ஏற்றுக்கிறது தான் சரின்னு நினைக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இவர் ஏற்றக்கூடாதுங்கிறாரு, அது இவங்க எதிர்க்கட்சி இவங்க முடிவு பண்ணுறதில்ல. விஷயம் சபாநாயகர் டேபிளில் இருக்குது. அவர் ஏற்றுக்கிட்டாரு, காலின்னு அறிவிச்சாச்சு. இன்னும் அதில் வந்து இனிமேல் கோர்ட்டுக்கும் போனாலும் நிற்காது, இடைத்தேர்தல் நடந்தே தீரும். அதில் ஜெயிக்கிறாங்களா ஆளுங்கட்சி வேட்பாளர்கள், இதே வேட்பாளர்கள் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த பொதுவான ஒரு கேள்வி இது, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா அதில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்? கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது ஒரு 3/2 பகுதி எம்எல்ஏக்கள் அவங்க அதிருப்தியாகி அந்த அணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து 3/2 பங்கு போனால் அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்படாது. எம்எல்ஏக்களாக தொடர்ந்து நீடிப்பாங்க. அதிமுக 1, அதிமுக 2, இல்லைன்னா அந்த அணி உட்பட்டு இருக்கும்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ள அது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். ஆமாம், அதனால தான் இப்போ அதுக்கும் இடம் கொடுக்காம இந்த நடவடிக்கைகளுக்கும் உள்ளாகாமல் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி முடிவை எடுக்காங்கங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அது தடைச்சாவல் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஒருத்தர் மேல பாயிர பட்சத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? சபாநாயகர் தரப்பில் இருந்தா இருக்கட்டும், அதிமுக தலைமை தரப்பில் இருந்தா, அது கடந்த ஆட்சியில் அதையே இப்போ நம்ம 2011க்கு பிறகு விஜயகாந்த் வந்து சட்டசபையில் ஜெயலலிதாவோட மோதினதுனால அவங்க வன்மம் வைத்துன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக இங்கே இழுத்தாங்க. எங்கே நடந்ததுன்னா சட்டசபை வளாகத்திலே நடந்தது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தொகுதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்தோம், அதுக்காக போய் அவங்கள சந்தித்தோம்னு சொல்லி புகைப்படம் எடுத்து வெளியிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக அங்கே, அதாவது கட்சியும் தாவலை இந்த கட்சியும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஈரோட்டான நிலையை எடுத்து அது அப்படியும் தான் நடக்க தானே செஞ்சுது. அப்போ வந்து சட்டமோ அல்லது சட்டசபையோ எதையுமே குறுக்கிட முடியலல்ல. அவங்களும் அதே மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் ஆட்சி திரும்ப அமைச்சராக கூட ஆனாங்க. மாஃபா பாண்டியராஜன் மாதிரி ஆட்கள்லாம் ஆனாங்க. இதுக்கு காரணம் அவங்க கேப்டன் எதிர்த்தாருங்கிற காரணத்தினால அவரை முனைமொழுங்க செய்யணுங்கிறத ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகள்லாம் அது. அதில் முன்னாடி நடவடிக்கைகள் இதே மாதிரி இருந்திருக்கு. எனவே ஜெயலலிதா அன்னைக்கு செய்த அந்த மாதிரி கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இதை நாகரீகமாக இப்போ நடக்கிற சட்டசபையில் குறிப்பாக முதலமைச்சர் விஜயும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, சபாநாயகர் பிரபாகரும் சரி, சரியான முடிவுகளை எடுக்காங்க. அந்த சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கார்கள் தான் என்னுடைய கருத்துங்க.
இப்போ அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துட்டு வராங்க. இதுதான் அரசியல்ல ஒரு மிகுந்த பேசுபொருளாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பற்றி விளக்கியமைக்கு நன்றி. நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.